எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். அதாவது குருவின் காலணிகளை மகிமைப்படுத்துதல், இதுதான் ஞானத்தின் ஒரு முக்கியமான பகுதி. அந்த காலங்களிலேயே ஆதிசங்கரர் அவர்கள் குரு ஸ்தோத்திரம், அதாவது குரு பாதுகா ஸ்தோத்திரம் என்று பல ஸ்தோத்திரங்களை ஏற்றியுள்ளார். குருவின் பாதுகைகளை வழிபடுதல் என்பது, குருவின் பாதுகைகளை மகிழ்ப்படுத்துதல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது உலகத்தின் ஒரு பிரம்மாண்டம், இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பிரம்மாண்டம். அந்த குரு பாதுகைகளை வழிபட்டே நாம் இந்த உலக கடலை, இந்த வாழ்க்கை என்ற கடலை நீங்கி கடக்கலாம். இரண்டாவது, வாழ்க்கையில் வாழும் பொழுது வெற்றிகரமாகவும் வாழலாம். இந்த இரண்டுமே அந்த குரு பாதுகைகளை வழிபடுவதன் மூலம் நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எனக்கு இப்போ ஒரு ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 2010 அது எந்த மாதமும் சரியாக ஞாபகம் இல்லை, அநேகமாக மார்ச் அல்லது மார்ச் கடைசி நாட்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக வருஷம் 2010. 2010 நான் அந்த சிவஞான வள்ளல் மூட்டை சுவாமியை தரிசனம் செஞ்சப்ப அவர் அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால மோகன் தோட்டத்தில் உள்ள அந்த அவங்க வீடு, அந்த மோகன் சார் வீடு, மோகன் ஐயா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ இரவு ஒரு 8:30 மணி இருக்கும், இரவு 8:30 மணி இருக்கும். நாங்கள்லாம் கூட்டமாக உட்காந்துருந்தோம். அப்போ திடீர்னு அவர் எந்திரிச்சு, எங்கே இந்த தாடிக்காரன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே அந்த செருப்பு போட்டிருந்த பக்கம்லாம் அப்படியே தேடினார். தேடி ஒரு குறிப்பிட்ட செருப்பு மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு நடந்தார். எனக்கு அப்போ தெரியாது அந்த தாடிக்காரன் இவர் யாரை சொன்னாரு எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் தாடி வச்சுட்டு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட நானும் என் நண்பர்களும் அவர்கிட்ட கூட்டி பேசினோம். இந்த மாதிரி தாடிக்காரன்னு சொன்னாங்களே. ஆமாங்க, நான் தாங்க மதுரை, என்ன தாங்க ஞானவளர் ஐயா மூட்டைசாமி ஐயா தாடிக்காரன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. என்ன விஷயம் கேட்டார். உங்கள் செருப்பு தாங்க அவர் போட்டு நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. அவருக்கு எல்லையில்லாத சந்தோஷம், பரம சந்தோஷம். மூட்டைசாமி ஐயா பின்தொடர்ந்து அவர் போயிட்டு இருந்த வழியை பின்தொடர்ந்து அப்படியே அவர் அந்த மூட்டைசாமி ஐயாவோட காலையும் அந்த அவர் போட்டு நடந்த அவரோட காலனையும் பயபக்தியோட பார்த்து கும்பிட்டுட்டே இருந்தார். 5 நிமிஷம் கும்பிட்டுட்டே இருந்தார். அப்புறம் மூட்டைசாமி ஐயா அவரை பார்த்து சொன்னார், ஆனால் தாடிக்காரா எங்கடா போனேன், செருப்பு அடிக்க போட்டு எங்கடா போனேன் அப்படின்னு ஏதோ ஒரு பரிபாஷையில் ஏதோ சொல்லி பேசிகிட்டு இருந்தார். சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது, சில விஷயங்கள் எனக்கு புரியல. அப்புறம் இந்த தாடிக்காரர்கிட்ட நான் கேட்டேன், என்னங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு, செருப்பை இங்கே போட்டு எங்கடா போகிற அப்படின்னு என்னமோ கேட்டுட்டு இருந்தார். என்னங்க அப்படின்னு. அப்போ தான் அவர் சில விஷயங்கள் சொன்னாருங்க. அவர் பேர் என்னன்னு எனக்கு இன்ன வரையும் தெரியாது. நான் இன்ன வரையும் அவர் தாடிக்காரன் தான் நானும் மனசில் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நான் அவர் அதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை, அந்த ஒரு முறை பார்த்தது தான். அப்புறம் அந்த தாடிக்காரர் சொன்னார், இந்த மாதிரிங்க, நான் ரொம்ப நாளாகவே நான் ஒரு பிளானிங் வச்சுருந்தேங்க. அதாவது குழப்பமாக இருந்தது. அதாவது இந்த பிளானிங்கை செயல்படுத்துமா வேண்டாமான்னு ஒரு குழப்பமாக இருந்தது. அதாவது செருப்பு கடை வைக்கலாம் அப்படின்ட்டு நான் எனக்கு ஒரு ஆசைங்க. அதாவது அந்த லைனில் எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் என்னோட நண்பர்கள் பல பேர் பல ஊர்களில் வச்சுருந்ததுனால எனக்கு இயல்பாகவே எனக்கு அந்த செருப்பு, அந்த ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் பார்த்து எனக்கு நம்மளும் செருப்பு கடை வச்சா என்ன அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்ததுங்க. நான் ஒரு பிளானிங்லேயே இருந்தேன். பட் பிளானிங்னா அது குழப்பமான பிளானிங்லேயே இருந்தேன். அதைத்தாங்க நம்ம எல்லாம் வல்ல ஞான வள்ளல் சிவஞான வள்ளல் மூட்டைசாமி ஐயா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி என்னடா செருப்பு இங்கே போட்டு எங்கடா போகிற அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது ஏன்னா செருப்பு கடை வைக்கிறேன்னு திட்டம் போட்டு ஏன்னா லேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதாங்க மறைமுகமாக சொல்கிறாரு. இதை நான் தெளிவாக புரிஞ்சுட்டேங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் பேசிகிட்டு இருந்துச்சு. அவர் மதுரைக்கு போயிட்டாருங்க. அதுக்கு பிறகு நான் அப்பப்போ நான் மூட்டைசாமி பார்க்குறது உண்டு. ஆனால் ஒரு ட்ரிப்பு கூட நான் அவரை பார்த்ததில்லை, அந்த தாடிக்காரரை பார்த்ததில்லை. ஆனால் பல மாதங்களுக்கு பிறகு பல பேர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த தாடிக்காரர்
மதுரையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து செருப்பு கடை வச்சுருக்காரு, நல்லா ஆக ஓகன்னு வந்துட்டார். இப்போ திருநெல்வேலியில் வந்து ஏதோ ஒரு பிரான்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த முட்டிசாமி ஐயா போட்ட செருப்பை வந்து அவர் வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு பல பேர் சொன்னாங்க. அப்போ இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாமர தோற்றத்தை மட்டும் நாம் வைத்து மகான்களை எடை போடக்கூடாது. மகான்கள் எப்பொழுதுமே தன்னுடைய தோற்றத்தையும் தன்னுடைய சக்திகளையும் வெளிப்படையாக காண்பித்துக் கொள்வதில்லை. ஆனால் அந்த ஞான வள்ளல், சிவஞான வள்ளல் முத்துசாமி ஐயாவிடம் அந்த ஞானத்தன்மைகள், அந்த ஞான புதையல்கள் புதைந்து கிடந்தன, புதைந்து கிடக்கின்றன. இப்பொழுதும் நாம் அனுபவிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.